என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என சொந்தங்களே, சத்திரியர் என விவசாய மக்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு முழுமையாக தள்ளுபடி பண்ணுறதுக்கு பணம் இல்லையாம் அரசாங்கத்துக்கிட்ட. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேருக்குமே இதுவரை தமிழக வரலாற்றே இல்லையே இல்லாத அளவுக்கு புதுதாக கார் கொடுக்குறாங்களாம்மா. அதுலேயும் ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தாவன் எம்எல்ஏ பேசுகிறாப்புல, வேறு கட்சியிலேருந்து தாவன் எம்எல்ஏ. என்னென்னா, எங்கிட்ட கார் ஏற்கனவே 2-3 கார் இருக்குது, ஆனால் உன்னை தளபதி கொடுக்குற காரில் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. இது மாதிரி இது போல் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட 234 காரு. ஒரு இனோவா கிறிஸ்டா வந்து பேசிக் மாடலில் கொடுத்தாலே கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா வரும். டாப் எண்டில் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80-90 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய மக்களுடைய வரிப்பணம் வந்து பார்த்திங்கன்னா போகும். அதன் பிறகு இதுவரை இல்லாத அளவுக்கு எம்எல்ஏக்களுக்கு இந்த காரை பராமரிக்கிறதுக்கு மாதம் 75,000 ரூபாயாம் ஒரு எம்எல்ஏவுக்களும். அப்புறம் உதவியாளர்களை நியமித்து கொள்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாயாமா, மொத்தம் 1,00,000 ரூபா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட இது போல் நம்முடைய வரிப்பணத்தை, சத்திரியரின மக்களுடைய வரிப்பணத்தை கார் வாங்கறதுக்குமே, அது வாங்கறதுக்கு, இது வாங்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஆடம்பர செலவுக்கு பணம் இருக்குது. ஆனால் என்னுடைய விவசாய மக்கள், என்னுடைய சத்திரியரின விவசாய மக்கள் மிகப்பெரிய 2 ஆண்டுகளாக வறட்சியில் பிடியில் வந்து பார்த்திங்கன்னா வருமானமே இல்லை. தோட்டத்தில் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வருமானமே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த பயிர்க்கடன் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தள்ளுபடி பண்ணுறது. ஆனால் இதற்கு மனசு இல்லை, இதற்கு வந்து மனசு இல்லை. நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை சட்டப்பேரவையில். அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போராடுறதுக்கு, நம்ம குரல் கொடுக்கறதுக்கு ஒற்றுமைக்கு ஆள் இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு போராடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி வண்டல கேட்கறக்கு ஆள் இல்லையே. நம்ம ஜாதி உணர்வு இல்லை, சத்திரியர் இன உணர்வு இல்லை, ஒற்றுமை இல்லை. நடிகர் மேலே மோகம், நடிகர்கள் மேலே அந்த மோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கார் வாங்கவுமே எல்லா ஆடம்பர செலவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்குமே பணத்தை பூரா ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 75,000 ரூபா வரைக்கும் தள்ளுபடி வேண்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி வேண்டி இருக்கணும். ஆனால் பண்ணல. பல இன்னல்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க விவசாய மக்கள். முழுசாக தள்ளுபடி பண்ணுறதுக்கு மனசு வரல தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு. தொடர்ந்து சத்திரியரின சொந்தங்களே ஒற்றுமையோடு ஒன்றிணையும் போது இது போல் நாதியற்று போயிடுவோம். நம்ம இன்றைக்கி பயிர்க்கடன் வந்து நாளைக்கு முழுசாக தள்ளுபடி பண்ண மாட்டா. எல்லா விதமான இது வந்து வச்சு நாளைக்கு விவசாய நிலத்தை பூரா பிடுங்குவா, அடிக்குவா, இது பண்ணுவா, எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதற்கு தான் ஒருங்கிணைப்பு. நம்ம வர அக்டோபர் 2 அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக சத்திரியரின விவசாய சொந்தங்கள் அனைவருமே கலந்துக்குங்க. பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் ஜாதி வாரிய இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். நம்மளுடைய ஒற்றுமையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டணும் நம்ம கண்டிப்பாக.